உங்கள் ஜாதகத்தில் பணக்கார யோகம் எங்கு மறைந்திருக்கிறது தெரியுமா? பலரும் என் ஜாதகத்தில் பணக்கார யோகம் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். உண்மை என்னவென்றால், அந்த யோகம் எப்போதும் வெளிப்படையாக ஒரு இடத்தில் எழுதப்பட்டு இருப்பதில்லை. அது ஜாதகத்தின் சில முக்கிய இடங்களில் மறைமுகமாக இருக்கும். அதை சரியாக கண்டுபிடித்தால் சாதாரண வாழ்க்கையே அசாதாரண வளர்ச்சியாக மாறும். முதலில் கவனிக்க வேண்டியது 2ஆம் வீடு. இது பணம், சேமிப்பு, குடும்ப வளம் ஆகியவற்றை குறிக்கும் வீடு. இந்த வீட்டின் அதிபதி வலுவாக இருந்து நல்ல கிரகங்களுடன் தொடர்பு கொண்டிருந்தால் பணம் வாழ்க்கையில் தங்கும். ஆனால் பணக்கார யோகம் இங்கே மட்டும் இல்லை, இது அடிப்படை மட்டுமே. அதற்கு அடுத்ததாக 11ஆம் வீடு. இது வருமானம், லாபம், ஆசை நிறைவேற்றம். இந்த வீடு வலுவாக இருந்தால் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் தொடர்ச்சியாக கிடைக்கும். இந்த 2 வீடுகளுக்குள் ஏற்படும் தொடர்பே பல நேரங்களில் செல்வ யோகம் எனப்படும். ஆனால் உண்மையான பணக்கார யோகம் 5ஆம் மற்றும் 9ஆம் வீடுகளில் மறைந்திருக்கும். 5ஆம் வீடு புத்தி, திட்டமிடும் திறன், ரிஸ்க் எடுக்கும் சக்தி. 9ஆம் வீடு அதிர்ஷ்டம், புண்ணியம், கடந்த ஜென்ம கர்மா. இந்த 2 வீடுகளின் அதிபதிகள் பண வீடுகளுடன் தொடர்பு கொண்டால் பணம் உழைப்போடு சேர்ந்து அதிர்ஷ்டமாகவும் வரும். இன்னொரு மறைந்த இடம் 10ஆம் வீடு. இது தொழில், சமூக நிலை. 10ஆம் வீடு வலுப்பட்டால் உழைப்பு பெரிய வருமானமாக மாறும். பல பெரிய பணக்காரர்களின் ஜாதகத்தில் 10ஆம் வீடு நேரடியாக 2ஆம் அல்லது 11ஆம் வீட்டுடன் தொடர்பு கொண்டிருக்கும். கடைசியாக பலர் கவனிக்காத ஒரு விஷயம் தசா மற்றும் காலம். பணக்கார யோகம் இருந்தாலும் அதன் காலம் வரும் வரை அது அமைதியாக இருக்கும். சரியான தசாபுத்தி தொடங்கும் போதுதான் திடீரென வாழ்க்கை மாறிவிட்டது என்று நீங்கள் உணர்வீர்கள். அதனால் பணக்கார யோகம் ஜாதகத்தில் ஒரு மூலையில் மறைந்து கிடக்காது, பல வீடுகளும் பல கிரகங்களும் சேர்ந்து உருவாக்கும் ஒரு சக்தியாக அது செயல்படும். அதை அறிந்தால் உங்கள் முயற்சியும் சரியான திசையில் போகும்.